வணக்கம் மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். டிசம்பர் 23 முக்கிய முடிவை எடுக்கும் ஓ பன்னீர்செல்வமா பண்ருட்டி தலைமையில் நடக்கும் முக்கிய ஆலோசனை. வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தொடங்கிவிட்டதா. அதனைத் தொடர்ந்துதான் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆலோசனை கூட்டம் கண்டிப்பாக வருகிற டிசம்பர் 23ஆம் தேதியன்று கண்டிப்பாக நடைபெறும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது கண்டிப்பாக அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் கண்டிப்பாக வைத்துதான் யோசிக்கப்படும், ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை குழு என்ற அமைப்பை உருவாக்கினார். பாஜகவுடன் இணக்கமான சூழ்நிலையில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் தனக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என கூறி கடந்த ஜூலை மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தே தான் விலகுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான், அதாவது இதை அடுத்து ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி தொடங்கலாம் என்ற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்திருந்ததாம். ஆனால் கண்டிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டெல்லி சென்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு செய்தியாளருக்கு பேட்டியளித்த ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக தனிக்கட்சி தொடங்கப் போக நான் ஒருபோதும் கூறவில்லை என்ற அவர் மாற்றுக்கருத்தாக கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி தனது ஆதரவாளர் கண்டிப்பாக ஆலோசனையெல்லாம் கண்டிப்பாக டிசம்பர் 15க்கு மேல் தான் முக்கிய முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்படும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறிய நிலையில்தான் அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். இதனால் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளாரா என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது அண்மையில் தமிழ்நாடு வருகையுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டிதான் ஓ பன்னீர்செல்வம் அதற்காக காத்து கொண்டிருப்பார் என்ற அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதாம். அவர் கண்டிப்பாக தமிழக வருகை புரிந்த போது எடப்பாடியார் அழைத்து கண்டிப்பாக அதிமுகவெல்லாம் பிரிந்து சென்றவர்களை நீங்கள் மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி வருவதாகவும் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்க முடியாது என்றுதான் நிலையில் இருப்பார் என்று அரசியல் வியூகம் வகுக்கிறதா. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்றத்திலிருந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படும். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரெல்லாம் மீண்டும் இணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாட்டில் அதற்காகத்தான் பாஜகவானது டெல்லி தலைமை அதற்கான வேலைகள் எல்லாம் அண்ணாமலை வைத்து செய்து கொண்டிருப்பதாக பேசப்பட்டு வந்தது. அதாவது அண்ணாமலை வைத்து காய் நகர்த்தி வரும் டெல்லி தலைமைதான் அதற்கான வேலைகளை ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அண்ணாமலை அவர்களுக்கு வலியுறுத்துவதாகவும் செய்திகள் பேசப்பட்டு வருகிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை எல்லாம் தெரிந்து கொள்ள, அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் விஜயுடன் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் நிலைப்பாட்டில்தான் அரசியலில் ஒரு பரபரப்பெல்லாம் மேலும் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.